ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்ப்பது சுஜி பேபி வீடியோ. இன்னைக்கு எதை பத்தின வீடியோ அப்படின்னா, இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போனவங்க. அங்க சில்ட்ரன்ஸுங்க மட்டும் விளையாடுறதுக்கு சரியான இடங்க. அதுல நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ்களுக்கு மட்டும் அலோடே கிடையாது. அதுல பிள்ளைங்க மட்டும் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. அதுல இந்த இடத்துல போய் நாங்க அதை விளையாண்டோம் அப்படிங்கறத நீங்களும் பாருங்க. கொடிஷால சில்ட்ரன்ஸ்க்கான கேம் எல்லாமே இருக்கு. அதில் நிறைய நம்ம பெரியவங்க வாங்குற பொருள் எதுவாக இருந்தாலும் அங்கே எல்லாமே இருக்குங்க. நான் எனக்கு குழந்தைங்களுக்காக விளையாடுறதுக்காக மட்டுமே நான் அங்கே கூப்பிட்டு போயிருக்கேன். அங்கே சுஜி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அது என்னென்ன கேம்ங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கேமில் மகிழ் பயந்துட்டாங்க. மகிழ் ரொம்ப அழுதுட்டான். அதனால் அவனை பார்ட்டிசிபேட் பண்ண உள்ள. சுஜி பார்த்தீங்கன்னா நல்லா சர்க்கஸ் விளையாட அவங்க அண்ணனுங்க 2 பேர் கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அவன் எப்படி விழுகிறானோ அதே மாதிரி தான் அவளும் சேட்டை பண்ணி விழுந்தாங்க. பாருங்க, ஏறுறதும் விழுகிறதும் இதே மாதிரி இருந்தா. ஒவ்வொரு கேமுக்கும் அவளோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக பார்ட்டிசிபேட் பண்ணால். போட் ஆகட்டும், அவன் எல்லாமே அவங்க அண்ணனுங்க கூடவே தெரிஞ்சாங்க. நிறைய பேர் அங்கே 2-3 பேர் என்கிட்ட கேட்டாங்க, பையன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவளோட காஸ்டியூம் அப்படி அவள் ஃப்ரீயாக விளாடுங்கிறதுக்காக இந்த மாதிரி காஸ்டியூமில் கூப்பிட்டு போயிட்டேன். பொட்டு விழுந்துருச்சா. ஸோ நிறைய பேர் இவன் பாய் பேபின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நல்லா ஃப்ரீயாக விளாண்டாங்க அவங்க அண்ணனுங்க கூட. அவங்க அண்ணனுங்க தூக்குறதுக்கு அவங்க அண்ணனுங்க இருக்கிறதுனால நடக்கவே இல்லை மேடம். அவங்க அண்ணனுங்க 2 பேர் தூக்கிக்கிட்டே தெரிஞ்சாங்க. அதனால மேடம் ஒவ்வொரு கேம்லேயும் அவங்க அண்ணன்களோட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இதில் மகிழ நான் இந்த கேமில் விட்டுட்டேங்க. அவள் முன்னாடி உட்காந்துருப்பா, பின்னாடி மகிழும் அண்ணனும் உட்காந்துருப்பாங்க. பட் ஆனால் அவனால் இந்த கேம் என்ஜாய் பண்ண முடியல. அவனுக்கு நிறைய பயம் இருந்துச்சு. ஸோ அவன் பயந்துக்கிட்டு அழுதுகிட்டே தான் இருந்தான். ஒவ்வொரு டர்னிங்லேயும் பாருங்கள், அவன் கையை காட்டிக்கிட்டே இருப்பான் என்னை தூக்க சொல்லி. ஸோ அவன் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன். பட் அழுதான். அடுத்து இந்த கேமில் சரி சுஜியை விட்டாச்சுங்க. சுஜி அவங்க ஜாலியாக அந்த ரைடு போனாங்க. அவங்க அவங்களே சில டைம் அவங்களே உருட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ என்ஜாய் பண்ணான், நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த கேம்குள்ளே போனோம். ஆனால் அவங்க அடுத்த கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது, இந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது மகிழ் பண்ண சேட்டை அதிகம். எங்கள் அம்மாவை போட்டு வம்பெழுத்துக்கிட்டே இருந்தான். ஒரு பலூனை கையில் கொடுத்தாச்சு. ஸோ அவன் வம்பெழுத்துக்கிட்டு இருந்தான். இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பலூனை வச்சு மகிழ் கூட்டத்துக்குள்ளே இவர் தனியாக விளாண்டுட்டு இருந்தார். எங்கள் அம்மாவை சேட்டை பண்ணிக்கிட்டு வம்பெழுத்துக்கிட்டு என்கிட்ட இது பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு அவங்க வம்பெழுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டோங்க. உள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி நைட் ஆயிடுச்சு. ஒரு 6:30 ஆயிடுச்சு. அப்படியே அங்கே சாங்கை அந்த சாங் சவுண்டுக்கு அக்காவும் தம்பியும் டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ஜாய் பண்ணாங்க. கேப் புக் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க என்னென்ன மாதிரி கேம் இருந்துச்சு, எந்த மாதிரி குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் லைவாகவே பார்த்தேங்க. என் பொண்ணு ரொம்ப ஹாப்பியானாங்க. நான் ரிட்டர்ன் வரும்போது அவங்கள்ட்ட கேட்டேன், ரொம்ப ஜாலியாக இருந்தம்மா, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. ஏன்னா அது அவங்களுக்கான கேம். அவங்க என்ஜாய் பண்ணதான் செய்வாங்க. ஒவ்வொரு கேம்லையுமே சுஜியோட என்டர்டைன்மெண்ட் நல்ல ஜாலியாக இருந்தா எல்லாமே. ஆனால் ஒரு இடத்துல கூட அவள் டயர்டே ஆகலை. ஸோ அவள் ரிட்டர்ன் வரும்போது கூட நீங்கள் அதில் அவள் டான்ஸ் ஆடிட்டே வந்திருப்பா. ஏன்னா அந்த மியூசிக் சவுண்டுக்கு அவள் சும்மா டான்ஸ் ஆடிட்டே வந்திருப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்குமே நிறைய திங்ஸ்லாம் இருக்கு, வாங்க வேண்டிய பொருள்லாம் இருக்கு. அதை நான் வீடியோவா எடுக்கல. நான் உள்ள போய் நான் சும்மா போய் பார்த்துட்டு தான் வந்தேன். பட் சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்காக மட்டும்தான் நான் கூட்டு போனேன். பட் நான் எந்த பொருளும் வாங்கல. அதனால நான் வீடியோவும் எடுக்கல. ஆனா உள்ள நீங்களும் போய் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரதா இருந்தா பார்த்துட்டு வாங்க. கொடிஷால இருக்கு, கொடிஷா ஃபேர் காம்ப்ளெக்ஸ்க்கு தான் போனோம். அங்க போய் தான் நான் கேம் விளையாண்டு வந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் டாடா.